ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எட்டாவது ஊதிய குழு யாருக்கு நன்மை கிடைக்காது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எட்டாவது ஊதிய குழு குறித்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சம்பள உயர்வு, ஓய்வூதிய திருத்தம், பிட்மெண்ட் ஃபேக்டர் மாற்றம், பே மேட்ரிக்ஸ் திருத்தம் போன்ற பல அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் இந்த பரிந்துரைகளின் நன்மை அனைவருக்கும் தானாகவே கிடைக்காது என்பது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாகும். எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் முதன்மையாக மத்திய அரசு நிரந்தர ஊழியர்களுக்கும் மத்திய சிவில் சேவை விதிகளின் கீழ் வரும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மட்டுமே பொருந்தும். தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த மாற்றங்கள் எந்த விதத்திலும் பொருந்தாது. அதேபோல் மத்திய அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் அல்லது தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிபவர்கள் சிவில் சேவை விதிகளின் கீழ் வராதவர்களாக இருந்தால் இந்த சம்பள உயர்வின் நேரடி பலனை பெற முடியாது. மாநில அரசு ஊழியர்களுக்கும் எட்டாவது ஊதிய குழு பரிந்துரைகள் தானாக அமலாகாது. மத்திய அரசின் பரிந்துரைகளை தங்கள் மாநில அரசு ஏற்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு சம்பள திருத்தம் கிடைக்கும். அதேபோல் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தனித்தனி சம்பள அமைப்புகள் இருப்பதால் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதில் பணிபுரியும் ஊழியர்கள் பலன் பெறுவர். அறிக்கைகள் கூறுவதன்படி நாடு முழுவதும் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களும் எட்டாவது ஊதிய குழு அமலாக்கத்திற்காக காத்திருக்கின்றனர். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 3 வரை நிர்ணயிக்கப்படலாம் என்ற மதிப்பீடுகள் வெளியாகியுள்ளன. தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமாக ரூபாய் 18,000, 1.92 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் ரூபாய் 34,560ஆகவும் 3 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் ரூபாய் 54,000ஆகவும் உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரூபாய் 30,000 அடிப்படை ஓய்வூதியம் பெறுவோர் 1.92 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் ரூபாய் 57,600ஆகவும் 3 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் ரூபாய் 90,000ஆகவும் உயர வாய்ப்புள்ளது. இருப்பினும் எட்டாவது ஊதிய குழு குறித்து மத்திய அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. தற்போது 7வது ஊதிய குழு விதிகளின்படி சம்பளமும் கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் மதிப்பீடுகள் மற்றும் நிபுணர் கணிப்புகள் அடிப்படையிலே இருப்பதை மனதில் கொள்ள வேண்டும். இன்னும் ஏன்னா எட்டாவது குழு சம்பந்தமா குழு அமைச்சிருக்காங்க. அவங்க 18 மாசத்துல அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கிடம் அறிக்கை தாக்கல் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தாக்கல் பண்ண பிறகுதான் மத்திய அரசு அவங்க தாக்கல் பண்ண அதே அறிக்கையை செயல்படுத்தலாமா இல்லை ஏதாவது மாற்றலாமா அதுல அப்படிங்கிற முடிவு மத்திய அரசிடம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்க அறிவிப்பு வெளியிடுவாங்க. கூடிய சீக்கிரம் அது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுல அறிவிச்சாலும் யாராருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்காது. அது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது பொருந்தாது. அவங்க இதை அக்செப்ட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி மாநில அரசு ஊழியர்களுக்கும் இது கிடைக்காது. ஏன்னா அவங்க தனியாக அக்செப்ட் பண்ணி தனி தீர்மானம் போட்டு அவங்க இதை அறிவிக்கணும். அறிவிச்சாதான் அவங்களுக்கும் இது பயன்பெறும். ஸோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.